நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மகளிர் குழுவினர் தயாரிப்பு பொருட்கள் கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி பார்வையிட்டார். அருகில் அமைச்சர் நாசர். மொடக்குறிச்சியில் மாநில அளவிலான கபடி போட்டியை பாஜக MLA சரஸ்வதி துவக்கி வைத்தார். குளச்சல் சட்டமன்ற தொகுதி வில்லுக்குறி பேரூராட்சி அலுவலகத்தில் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகளை கலெக்டர் அழகு மீனா நேற்று ஆய்வு செய்தார். கோவை மாநகர மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி பேசினார். மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன், கணபதி ராஜ்குமார் MP, முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் உடன் உள்ளனர். திருச்சி காவிரி ஆற்றில் நாணீர் மீன் குஞ்சுகள் ஈர்ப்பு செய்தல் திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் செயல்படுத்தினார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உலக கோப்பை ஜூனியர் ஹாக்கி கோப்பை அறிமுக நிகழ்ச்சியில் கலெக்டருடன் துணை சபாநாயகர் பிச்சாண்டி பங்கேற்றார். ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாருக்கு மஞ்சள் மாலை அணிவித்தார் யோகம். வந்தவாசி நவம்பர் 25. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நல்லூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாருக்கு மஞ்சள் மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் என்பது ஐதீகம். அத்தகைய நிலையில் பல்வேறு சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் மாலை அணிவித்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் நேற்று துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் நாசர், திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நாகர்கோவில் செட்டித்தரு TVT மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு MR காந்தி MLA வழங்கினார். உடன் பாஜக மாநில செயலாளர் மீனா தேவ் உள்பட பாஜக நிர்வாகிகள் உள்ளனர். கடையநல்லூர் தொகுதியில் பூர்த்தி செய்யப்பட்ட SIR படிவங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகளை கலெக்டர் கமல் கிஷோர் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் கனமழையால் வாழை பயிர்கள் சேதம் அடைந்ததை தோட்டக்கலைத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளி கல்வித்துறை சார்பில் தச்சம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகளை அமைச்சர் வேலு வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் தண்டலை ஊராட்சியில் புதிதாக கட்டப்படும் விதை பரிசோதனை நிலையத்துக்கு கலெக்டர் மோகனச்சந்திரன் அடிக்கல் நாட்டினார். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு ஏலம்பூர் பகுதியில் 1085 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவியாக 26 கிலோ அரிசி, புத்தாடைகள் மற்றும் நிதி உதவியை அமைச்சர்கள் மனு தங்கராஜ், சேகர் பாபு, நடிகர் கருணாஸ் வழங்கினார். நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்த நிகழ்வில் நியாய விலைக் கடைகளுக்கு புதிய இயந்திரங்களை பணியாளர்களிடம் கலெக்டர் அழகு மீனா வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் கலங்காணி அரசு பள்ளியில் நடந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை கலெக்டர் துர்காமூர்த்தி வழங்கினார்.
கோபியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கலெக்டர் கந்தசாமி வீடுகளுக்கே சென்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் சர்வதேச குழந்தைகள் தின பேரணியை கலெக்டர் கலைச்செல்வி துவக்கி வைத்து பங்கேற்றார். TRO முருகேசன் உடன் உள்ளார். மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் இனாம் நில வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருவதை விசாரணை தங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் பொங்கலிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சந்தை மைதானத்தில் 1500 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்ற பரத உலக சாதனைக்கான பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.